வணக்கம். நான் உங்க இருமதி பந்தலராஜா. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சசிகலா அம்மையார் பசும்பொன்ல கூட்டத்த கூட்டி, தன்னோட கட்சி கொடி அறிவிச்சிருக்காங்க. கட்சி பேர விரைவில் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? 9 வருஷம் கழிச்சு அந்த மேடையில எடப்பாடி பழனிசாமிய பத்தியும், அவரோட துரோகத்த பத்தியும் பேசியிருக்காங்க. காலம் தாழ்த்தி குடுக்கப்படுற நீதி, மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் காலம் தாழ்த்தி சொல்லப்படுகிற உண்மையும், இப்போ இந்த உண்மையை சொன்னதுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. 9 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உண்மையை சொல்லியிருந்தா ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஆனால் இப்போ சொன்னதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ சசிகலா கட்சி ஆரம்பிக்கிறதுனால யாருக்கு பிரச்சனை? எடப்பாடி பழனிசாமிக்கா? இல்லை எடப்பாடி பழனிசாமியை பற்றிய உண்மையை சொன்னதுனால அதில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதில் சிக்கல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினகரனுக்கு தான். எடப்பாடி பழனிசாமி மேலே உள்ள அதிருப்தினால தினகரன் பக்கம் போனாங்க சசிகலா ஆதரவாளர்கள். சரியா? இப்போ சசிகலாவே கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ தினகரன் கட்சியில் இருக்கவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. சசிகலா அம்மையார் மேடையில் எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவர் பேரை சொல்கிறதுக்கு கூட வாய் வர மாட்டுது அப்படின்னு சொன்னதுனால, கண்டிப்பாக அவங்க கட்சி ஆரம்பித்து அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்றது உறுதியாக தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி திமுக ஆதரவு நிலைப்பாடும் எடுக்க மாட்டாங்க அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்போ சசிகலா அம்மையார் தனித்து போட்டியிட போகிறாங்களா, இல்லை மீதி இருக்கிற விஜய் அல்லது சீமான் இவங்களோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்க போகிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது. சசிகலா அவர்களோட பேச்சை பார்க்கும்போது ஓபிஎஸ் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்றது தான் பேசியிருக்காங்க. ஆரம்பத்திலேருந்தே அவருக்கு கட்சிக்குள்ளே நெருக்கடிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க. அதனால் இந்த தர்ம யுத்தமுமே அவர் யாரோ சொல்லி பண்ணதா அப்படி சொல்லியிருக்காங்க தவிர ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கலை. அதனால் ஓபிஎஸ் அவர்கள் இந்த துரோகி பட்டியலேருந்து வெளியில் வந்துட்டார். சிக்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினகரன் தான். ஏன் சிக்கினார் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சசிகலாவுக்கு துரோகம் செஞ்ச எடப்பாடி பழனிசாமி கூட தான் தினகரன் கூட்டணியில் இருக்கார். அவர் பாஜக கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அதே கூட்டணியில் தான் எடப்பாடி பழனிசாமியும் இருக்கார். சரியா? இப்போ சசிகலா அவர்கள் தனிச்சோ இல்லை யாரோட கூட்டணியாவோ சேர்ந்து தேர்தலை சந்திச்சா எடப்பாடி பழனிசாமியோட சேர்த்து தினகரனும் துரோகி பட்டியலில் சேர்ந்துருவார். இவர் பாஜகவோட பிடியில் இருக்கார் தினகரன். அதனால் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வரவும் முடியாது, சசிகலா அம்மையாரை எதிர்த்து அரசியல் பண்ணவும் முடியாது. இது தினகரனுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை தான். இன்னும் இந்த தேர்தல் களத்தில் என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.